ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வேலூருக்கு போகிற பஸ் எல்லாம் நின்றுட்டுருக்குங்க. இங்கேருந்து நம்ம போர்ட்னோவா வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. போர்ட்னோவா அப்படின்றது வந்துட்டு பரங்கிப்பேட்டைங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸு. அது வரைக்கும் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு லோக்கல் பஸ்ஸில்ங்க. இப்போ புதுசாக லான்ச் பண்ண BS6 அட்டகாசமாக இருக்குங்க அந்த பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் தான் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணுவோம். பரங்கிப்பேட்டை வந்து ஒரு கோஸ்டல் ஏரியாங்க. இந்த இடம் வந்துட்டு பரங்கிப்பேட்டையில் எடுத்த ஷார்ட்ஸு. ஏன்னா நம்ம சிதம்பரத்தில் கவர் பண்ண முடியல, பஸ்ஸை வந்த உடனே எடுத்துட்டாங்க. சிதம்பரத்துலேருந்து பரங்கிப்பேட்டைக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூட் வழியாக வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து புவனகிரி வழியாக ஒன்று ஆப்ரேட் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து ஹைவேலே ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஹைவேலே ஆப்ரேட் பண்ணுறது வந்து வெறும் 15 கிலோமீட்டர் தான். புவனகிரி வழியாக ஆப்ரேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 6 கிலோமீட்டர் சேர்த்து வருங்க. இப்போ நம்ம போகிற பஸ் வந்துட்டு புவனகிரி வழியாக சுற்றி தாங்க போகும். இப்போ தான் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூவ் ஆகி இப்போது காந்தி சிலைக்கிட்ட வந்துட்டுருக்குங்க. இப்படியே போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஜங்ஷனு, ரயில்வே ஜங்ஷன் எல்லாமே இந்த இடத்துல தாங்க இருக்கும். இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கிட்ட போயிட்டுருக்கோங்க. காமராஜர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கிட்ட போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குங்க பஸ்ஸு. பஸ்ஸில் வந்துட்டு பாட்டு எல்லாமே போடுறாங்க. அட்டகாசமாக இருக்குது பஸ்ஸு. பழைய பஸ்ஸுக்கும் புது பஸ்ஸுக்கும் சூப்பராகவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குதுங்க. லெக் ஃபேஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. நமக்கு கேபின் ரைட் கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சைடில் எடுத்தாச்சுங்க. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற ரோடு வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை போகிற ரோடுங்க. ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு வந்து காட்டுமன்னார் கோயில் திருச்சி போகிற ரோடுங்க. இது லோக்கல் பஸ்ஸுன்றதுனால எல்லா இடமும் ஸ்டாப்பிங்லாம் நின்று தான் வரும். இப்போ தான் நம்ம சிதம்பரத்தோட ஹார்ட் ஆஃப் த டவுனுக்குள்ளே வந்திருக்கோம். மேலே வீதிக்குள்ளே வந்திருக்கோங்க. சிதம்பரத்தில் முக்கியமான வீதியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எல்லாமே கிடைக்கும். முக்கியமான ஷாப் எல்லாமே வந்து இந்த மேலே வீதியில் தாங்க இருக்கும். நம்ம இப்போ கஞ்சித்தொட்டி போன பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த கஞ்சி தொட்டின்றதுக்கான ஒரு வரலாறுலாம் இருக்குதுங்க. நான் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேங்க. இப்போ நம்ம எவ்வளோ சார்ஜுன்றதை பார்த்துருவோங்க. சிதம்பரத்துலேருந்து பரங்கிப்பேட்டை வரைக்கும் 18 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணால் 36 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ ஃபைசல் மஹால் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோங்க. இந்த கஞ்சி தொட்டின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காமராஜர் ஐயா காலத்தில் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வறுமை இருந்ததுங்க. அப்போ இந்த ஏரியாவில் வந்து கஞ்சி தொட்டி போட்டு உங்களுக்கு கஞ்சி ஊற்றுனதுனால அந்த ஏரியாவுக்கு வந்து கஞ்சி தொட்டின்னு சொல்லி இன்னமும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து அந்த இடத்துக்கு வந்து கஞ்சி தொட்டின்னு பேர் வந்தது. இதே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பைபாஸ்லேயே போயிடலாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் கட் எடுத்துகிட்டு புவனகிரி வழியாக இப்போ சுற்றி போகிறோம். ஒரு 7 கிலோமீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது. மழை பெஞ்சதுனால எல்லா வாய்க்காலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைவே ஒன்று போகுது இல்லைங்களா, இது வந்துட்டு நாகப்பட்டினத்துலேருந்து விழுப்புரம் போகிற ஹைவேங்க. இது இப்போ சீர்காழி, மயிலாடுதுறை போகிறதுக்கெல்லாமே, காரைக்கால் போகிறதுக்கெல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஹைவே.
இப்போ டோல் கூட ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். நம்ம இப்போ கீரைப்பாளையம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோங்க. இதாங்க கீரைப்பாளையம் ஏரியா. இங்கேருந்து லெஃப்ட் சைடில் நேராக போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா சேத்தியாத்தூர் போகிற ரோடுங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவு வெள்ளத்தில் போயிட்டு இருந்தது இந்த வெள்ளாறு. இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்குது. மிகப்பெரிய அளவு வெள்ளம் இருந்ததுங்க. அந்த வீடியோ கூட நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நம்ம முந்தைய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம புவனகிரி வந்துட்டு ரீச் ஆகிட்டோங்க. இது வந்து ஒரு பேரூராட்சி தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சிதம்பரத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு டவுனுங்க இது. நம்ம முட்லூர் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நேர் ரூட்டில் வந்திருந்தோம் அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர் முன்னாடியே நம்ம இங்கே ரீச் ஆகியிருந்துருக்கலாங்க. இப்போ 7 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்துட்டு இப்போ இங்கே ரீச் ஆகிருக்கும். அந்த ஹைவேலேருந்து வந்திங்கன்னா நேராக வந்து முட்லூரில் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிடும். இதுவும் ஒரு சின்ன டவுன் தாங்க, முட்லூருன்ற ஒரு ஊர். ஏன்னா இங்கே நிறைய காலேஜ் இருக்குதுங்க, 2 காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்கு இதுதான் வந்து டவுனுங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போகுது இல்லைங்களா, நேராக போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் போகிற ரோடு வந்து சென்னை போகிற ரோடுங்க, ஹைவே ரோடு. இப்போ நம்ம ரைட்டில் திரும்பிட்டு பரங்கிப்பேட்டை போக வேண்டியதான். இங்கேருந்து ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த நாகப்பட்டினம் விழுப்புரம் ஹைவே தான். இப்போ நம்ம அங்கே பார்த்த இந்த ரோடு தான் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரோட்டில் வந்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் மிச்சங்க. பரங்கிப்பேட்டையில் வந்துட்டு கிராசிங் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குதுங்க. இப்போ நம்ம சோழன் எக்ஸ்பிரஸ் வந்து கிராஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு. திருச்சியிலேருந்து இப்போ சென்னையை நோக்கி போயிட்டுருக்குங்க. இந்த லெஃப்ட் சைடில் போகிற ரோடு தான் வந்து கடலூர் போகிற ரோடுங்க. இங்கே ஒரு பவர் பிளான்ட் இருக்குது, பீச் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இங்கே 2-3 பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிளேஸ்லாம் இருக்குதுங்க. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அல்வா கடை ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் தான் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் போகிறோம். பரங்கிப்பேட்டை டவுனுக்கு வந்துட்டோங்க. நம்ம பரங்கிப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்குமே பஸ்ஸு போகுங்க. இந்த இடத்துல வந்துட்டு கடலூர் பஸ் வந்து நின்றுட்டுருக்கு.
சிதம்பரத்துலேருந்து ஒரு 1/2 ஹவருக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கடலூருக்குமே அடிக்கடி பஸ் இருக்குதுங்க. இங்கே பரங்கிப்பேட்டையிலேருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் சாமியாப்பேட்டை பீச்சுன்னு ஒன்று இருக்குது. நம்ம சில்வர் பீச்சுக்கு அப்புறம் ரொம்பவே ஃபேமஸான பீச்சுங்க கடலூர் மாவட்டத்தில். நம்ம வந்து இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. வாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போவோம். இங்கே ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஒரு 300 மீட்டர்லேயே வந்து ஒரு நூர் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குதுங்க. அந்த ஹோட்டல் வந்துட்டோம். இந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்கிறாங்க. பரோட்டாவாக இருக்கட்டும், அதே சமயம் வந்துட்டு பிரியாணிலாம் நல்லாயிருக்குன்றாங்க. போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம், பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டோங்க. மட்டன் வந்துட்டு கிரேவியாக தான் தந்தாங்க. மட்டன் பிரியாணி சொன்னோம், மட்டன் கிரேவியாக கொடுத்துருக்காங்க. சாப்பாடு ஓகேவாக தாங்க இருந்தது, நாட் பேடுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே இப்போ இன்னொரு இடமான ஹசன் பாய் அல்வா கடைன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 2 கிலோவுக்கு வந்துட்டு அல்வா வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரில. இருங்க அல்வாவை பிரிச்சுட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கேரளா டைப் அல்வா மாதிரி இருக்குங்க. இப்போ தாங்க சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குங்க. ஆனால் எக்ஸ்பென்சிவ்ங்க. 1 கிலோ வந்துட்டு 400 சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.